வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 3588 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் இந்தியா ஃபுல்லாக 3588 வேகன்சிஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு 216 வேகன்சி இருக்குது. பாண்டிச்சேரிக்கு 2 வேகன்சி இருக்குது. கேரளாவுக்கு 99 வேகன்சி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருப்பாங்க. அந்த வேக்கன்சிக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்கள தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது நல்ல வேக்கன்சி தான். கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும், ரொம்பலாம் அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டாம், ஈஸியாக இந்த வேலையை வந்து உங்களால் வாங்க முடியும். ஓகே, அதனால் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து வெறுமனே 10th முடிச்சிருந்தாலே போதும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 10th முடிச்சு என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 விதமாக குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் கிடையாது. இந்த போஸ்ட்டை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டே டைம் டேபிள், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன, அடுத்ததாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும், அடுத்ததாக ட்ரேட் டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது. அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது போக தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த கேட்டகிரிக்கு எந்தெந்த ட்ரேடில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து டோட்டலாக 202 வேக்கன்சியும், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து டோட்டலாக 14 வேக்கன்சியும் இருக்குது. ஸோ அது எந்தெந்த ட்ரேடில் எந்தெந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ காப்லருக்கு 3 வேக்கன்சி. ஓகே, குக்குக்கு 88, வாட்டர் கேரியருக்கு 42, வாஷர்மேனுக்கு 88, 18. ஓகே, ஸ்வீப்பருக்கு 39. இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு 4 போஸ்ட் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து 3, 2, 1 இருக்குது. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நோட்டிஃபிகேஷனில் இன்னும் ஒரு சில போஸ்ட் இருந்துச்சு, அதுக்கு தமிழ்நாட்டில் வேக்கன்சி கொடுக்கல. ஓகே, ஸோ இதில் எத்தனை போஸ்ட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ இதில் வந்து ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அந்த ஒரு வேக்கன்சியும் யூஆருக்கு தான் இருக்குது. அப்போது நான் ஓபிசி இல்லைனா எஸ்சி எஸ்டி இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வர்றேன், நான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். யூஆரில் வேக்கன்சி இருக்குதுன்னா அதுக்கு எல்லாருமே எலிஜிபிள். இப்போ ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு கோச்சுன்னு இருக்குது, அதில் யார் வேணாலும் போகலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணிவிட்டு அன்ரிசர்வ்டில் போனால் அவங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, இந்த யூஆரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வேக்கன்சிக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்குதோ அந்த ஏஜ் லிமிட் இருக்கணும். யூஆருக்கான ஹைட்டு இருக்கணும். ஓகே, அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வேறு கேட்டகரியில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ மேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே யூஆரில் அட்லீஸ்ட் ஒரு வேகன்சியாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு வேகன்சிக்காக அப்ளை பண்ணவான்னு நினச்சிங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்க போகுது. ஸோ அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ டெய்லரிங் தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் அந்த ட்ரேடுக்கே அப்ளை பண்ணுங்கள். டெய்லரிங் தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் பார்பருக்கோ இல்லைனா ஸ்வீப்பருக்கோ அப்ளை பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களால் செலெக்ஷன் ஆக முடியாது. ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் செலெக்ஷன் ஆகணும். ஓகே, ஸோ அப்படின்னால உங்களுக்கு எந்த ட்ரேடில் ஸ்கில் இருக்குதோ அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. ஓகே, அடுத்த ஃபீமேலுக்கு 14 வேக்கன்சி இருக்குது. அதில் குக்கு, வாட்டர் கேரியர், வாஷர்மேன், ஸ்வீப்பருக்கு மட்டும்தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்மியான வேக்கன்சி தான். பட் காம்படிஷன் தமிழ்நாட்டில் அதுவும் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்தால் கூட நீங்கள் வந்து இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இப்போ பாண்டிச்சேரி ஆஸ்பிரன்ஸ் தமிழ்நாடு வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. பாண்டிச்சேரிக்குன்னு தனியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே 2 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்வீப்பருக்கு 1, குக்குக்கு 1. ஆனால் அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ மற்ற கேட்டகரியில் இருக்கவங்கலாம் அப்ளையே பண்ண முடியாது. ஓகே, பாண்டிச்சேரி கேண்டிடேட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஓபிசியாக இருந்தால் மட்டும், அதுவும் இந்த 2 ட்ரேடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், மற்றதில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இல்லைனா வேறு ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸ் வேக்கன்சிக்கான பிடிஎஃப் வந்து சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க.
டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இந்த பிடிஎஃப்பில் பார்த்துக்கலாம். உங்களோட ஸ்டேட்டில் நீங்கள் விருப்பப்படுற ட்ரேடுக்கு உங்களோட கேட்டகிரிக்கு வேக்கன்சி இருக்குதா இல்லையா, இருந்தால் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுற வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுக்கு முன்னால் நீங்கள் பிஎஸ்எஃப்பில் ஏதாச்சும் ஒரு செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி இல்லைனா மொபைல் நம்பர் அதை கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்தே பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் சொல்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட நேம் கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேம் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். மெயிலில் இல்லை அப்படின்னா ஸ்பேம்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதாவது மெயிலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்குதான்ட்டு பாருங்கள். ஓகே, எல்லா ஃபோல்டர்லையும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மெயில் வந்திருக்கும். ஸோ அதில் அந்த ஓடிபி எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. மொபைல் நம்பருக்கு வந்ததை இங்கே, இமெயில் ஐடிக்கு வந்ததை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க, ஆதார் நம்பர் கொடுங்க. ஓகே, மறுபடியும் கேட்டிருக்காங்க, பட் ஆர் தான் கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும். ஆனால் ரெண்டுலேயுமே வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அப்படின்னாலும் நீங்கள் 2 கூட கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா இதுலேயுமே ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆதார் கார்டுங்கிறத கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கொடுக்கலாம். ஸோ ஆர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நம்ம ஒன்று மட்டும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணுறப்போ ரெண்டாவது கேட்டுச்சுன்னா கொடுத்துக்கலாம். அடுத்தது அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். நேஷ்னாலிட்டி வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணாலே ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், அடுத்ததாக பெர்மனண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஆன் பாடி, உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய மச்சம், தழும்பு, வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதுன்னா அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அது கை, கால், கழுத்துக்கு மேலே அந்த மாதிரி வெளியில் தெரியக்கூடிய பார்ட்டில் இருக்கிறத வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஜெண்டர் சூஸ் பண்ணுங்கள், மேரிடா அன்மேரிடா அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த டொமிசில் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து டு யூ ஹேவ் டொமிசில் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுக்கணும். டொமிசில் சர்டிஃபிகேட்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். ஓகே, நேட்டிவிட்டியாக ரெசிடென்ஷியலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சில இடத்துல தான் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் வந்து நேட்டிவிட்டி தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸில் பர்டிகுலராக நேட்டிவிட்டி தான் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நேட்டிவிட்டி வச்சுக்கோங்க. நேட்டிவிட்டி எப்போ எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, நேட்டிவிட்டிக்கு வந்து வேலிடிட்டி கிடையாது, நீங்கள் எப்போ எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நேட்டிவிட்டி சேஞ்ச் ஆகாது, உங்களோட பிறப்பிடம் கொஞ்ச நாளுக்கு ஒருக்கா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகாதில்ல. ஸோ பிறப்பிட சான்று தான் வச்சுருக்கணும். ஓகே, அடுத்ததாக டொமிசில் இஷ்யூவிங் ஸ்டேட். ஸோ அது என்ன ஸ்டேட் அப்படிங்க சூஸ் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு தான், தமிழ்நாடு அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அது வந்து கொடுங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக கேட்டகரி ரிசர்வேஷனில் இப்போ நீங்கள் வந்து ரிலீஜியன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலீஜியன் கொடுத்துக்கோங்க, என்ன கேட்டகரி அப்படிங்கிறத கொடுக்கணும். அன்ரிசர்வ்னா அன்ரிசர்வ் கொடுங்க. இப்போ எஸ்டி கொடுத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது, எந்த ஸ்டேட்டில் இஷ்யூ பண்ணாங்கங்கிறது கேட்குது, தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்ததாக எந்த அத்தாரிட்டி, எந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க அதை கொடுத்தாங்க, அவங்க யார் சைன் போட்டிருக்காங்களோ அந்த ரேங்க்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுங்க. மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அடுத்தது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இது அடுத்த ப்ராசஸ் தான். இதில் வந்து டைரக்ட் என்ட்ரி அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். இப்போ ஒருவேளை நான் வேறு ஓபிசி கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஓபிசிலேயுமே அதே தான், நான் கிரிமி லேயரான்னு கேட்குது, அதுக்கு வந்து எஸ் கொடுக்கணும். ஓகே, எஸ் கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில் எல்லாம் இப்போ நான் சொன்ன அதே டீட்டெயில் தான். ஓகே, இப்போ இடபிள்யூஎஸ் கொடுத்தேன் அப்படின்னா இடபிள்யூஎஸ்க்குமே அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, எஸ்சி கொடுத்தாலுமே அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஓபிசிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் வந்து வருது, நான் கிரிமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி தான், டைரக்ட் என்ட்ரி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டான்னு கேட்டிருக்காங்க, இதில் நோ தான் கொடுக்கணும். ஏன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ்வேர்டு ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. மெயில் ஐடி தான் நீங்கள் லாகின் பண்ண போகிற லாகின் ஐடி.
அடுத்ததாக லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இமெயிலே வந்திருக்கும். நீங்கள் இன்பாக்ஸில் பாருங்கள், இல்லைனா அதே ஸ்பேம் ஃபோல்டரில் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு வர்றப்போ ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே வந்து நீங்கள் இதில் தான் லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ரிசல்ட் இதில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுறதுக்கு அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் தான் தேவைப்படும். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து கீழே இருக்கும். பெர்மனன்ட் அட்ரஸ்னால் உங்களுடைய நிரந்தர முகவரி. இப்போ நீங்கள் தற்சமயத்தில் வேறு ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கீழே கொடுக்கணும். ஓகே, இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே என்ட்ரு பண்ணது கீழே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஓகே, இதில் உங்களுடைய வீட்டு நம்பர், தெரு பேர், ஏரியா பேர் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, வில்லேஜு, போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரும், அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் எந்த போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே வரும், அடுத்ததாக எந்த தாலுகா அப்படிங்கிறது எல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணுங்கள். இதையும் மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் தனித்தனியாக என்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம். இல்லைனா அந்த பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. ஓகே, எஸ் கொடுத்துட்டு என்ன சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே, என்சிசி ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதே மாதிரி எது இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லாததுக்கு நோ கொடுங்க. என்சிசி சர்டிஃபிகேட் இல்லைனா நோ கொடுத்துருங்க. என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கு இதில் போனஸ் மார்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ஓகே, ஸோ இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்திருந்தால் எஸ் கொடுங்க. அதில் என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். எந்த லெவலில் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகே, இதில் நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்திருந்தால் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸ்போர்ட்ஸுக்குமே இதில் அட்வான்டேஜ் கிடையாது, சும்மா கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்ததாக உங்களோட ஹைட் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. செஸ்ட் என்ன அப்படிங்கிறது மேல் கேண்டிடேட் மட்டும் கொடுங்க, ஃபீமேல் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, வெயிட் என்ன அப்படிங்கிறதையுமே வந்து கொடுங்க. ஓகே, அடுத்ததாக உங்களுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் கிரிமினல் கேஸ் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எல்லாருமே நோ கொடுத்துருங்க. குஜராத் ரைட்டெல்லாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க, நோ கொடுத்துருங்க. இதுக்குமே நோ கொடுத்துருங்க. ஜம்மு காஷ்மீரில் இருந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, இதுவும் நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் 10th தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, 10th எஸ்எஸ்சி, மெட்ரிக், ஹை ஸ்கூல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் சர்டிஃபிகேட் நம்பர். ஓகே, அந்த நம்பரை கொடுங்க. எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுங்க. எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுங்க. என்ன போர்டு அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். ஓகே, இப்போ இதில் ஸ்டேட் போர்டுன்னு இருக்குது, ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத கொடுத்தா போதும். வேறு போர்டுனா வேறு போர்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஆட் கொடுத்தீங்கன்னா அது கீழே வந்துடும். அடுத்து மறுபடியும் மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னா இதில் ஐடிஐ அப்படிங்கிறத மறுபடியும் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஐடிஐ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் இதே டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். கொடுத்து ஆட் கொடுங்க. இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் இப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேறு பெரிய குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, பட் உங்ககிட்ட வந்து இன்னும் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி வேறு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இதெல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு ஆட் கொடுக்க கீழே ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு வந்து போங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகி வந்துடும். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் வந்து இப்போ எங்கேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை இது ஒர்க் பண்ணால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ரெசன்ட் கொடுங்க, இல்லை ஆல்ரெடி முன்னால் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில், எம்ப்ளாயர் டைப்பு. ஸோ இதில் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் 1 இயர் ஐடிஐ முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. மற்ற எந்த போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி 1 இயர் ஐடிஐ முடித்தவங்க நீங்கள் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்ட்டு. அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, மற்றபடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு நோ கொடுத்துருங்க. ஓகே, நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபோட்டோ வந்து 30 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ வந்து நார்மலாக உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, சைன் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கிட்டோ இல்லைனா ப்ளூ இங்கிட்டோ சைன் போட்டு அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வேறு டாக்குமெண்ட் எல்லாமே மார்க் ஷீட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட், அந்த மாதிரி
மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே 30லேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அது நீங்கள் வந்து ஜேபிஜி இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கூட அப்லோட் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து இந்த இடத்துல இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இனிமேல் தான் அப்ளையே பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல அப்ளை நியூ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் கீழே வந்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் அப்ளை ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே. அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன போஸ்ட் அப்படிங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் கேட்கும். ஓகே. இப்போ மெட்ரிகுலேஷன் இருக்குதுன்னா எஸ் கொடுங்க. 10th முடிச்சிருப்பீங்க, எஸ் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று நீங்கள் 2 வருஷம் ஐடிஐ இந்த ட்ரேடில் பண்ணியிருக்கணும், இல்லைனா 1 வருஷம் ஐடிஐ ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த 2 வருஷம் ஐடிஐ தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல எஸ் கொடுங்க. இதில் வந்து நோ கொடுத்துருங்க. இல்லை என்கிட்ட இது இல்லை இது இருக்குதுன்னா இங்கே நோ கொடுத்துட்டு இங்கே எஸ் கொடுங்க. ஓகே. அடுத்ததாக ஃபிசிக்கல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லாருமே வந்து ஜென்ரல் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ நீங்கள் எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா இந்த இடத்துல கொடுங்க. ஓகே. ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிறது எஸ்டி கேண்டிடேட் வந்து இதை கொடுங்க. மற்ற எல்லாருமே வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நான் ஓபிசி வரலன்னு நினைக்காதீங்க. இது வந்து அந்த ஃபிசிக்கலில் ஒரு சிலருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்கள்ல அந்த கேட்டகரி. ஓகே. ஸோ அதில் எஸ்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க, மற்ற யாருக்கும் கொடுக்கல. அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஜென்ரல் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட ஹைட்டை நீங்கள் ஆல்ரெடி முன்னால் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்திருக்கும். அடுத்ததாக அப்லோடு ட்ரேட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன ட்ரேட் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது ஐடிஐ கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த ஐடிஐ சர்டிஃபிகேட் தான் இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ என்எஸ்கியூ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தீங்க, அதாவது ஒரு சில போஸ்ட்டுக்கு என்எஸ்கியூ சர்டிஃபிகேட் கேட்டிருக்கும், அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது டொமிசைல் சர்டிஃபிகேட்டுமே கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதுவுமே நீங்கள் லாஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்களா அதே மாதிரி தான், அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் தான். 100 கேபிக்குள்ளே இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பிளேஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ உங்களோட ஊர் என்னவோ அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். சென்டர் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பெங்களூர் இருக்குது. ஓகே. வேறு சென்னை எதுவும் இருக்குதான்ட்டு பாருங்கள். சென்னைலாம் இல்லை. ஓகே. ஸோ சவுத்தில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சொன்னது தான். சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பெங்களூர் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. பெங்களூர் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஆன்லைனில் பே பண்ணணும். 159 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அது யார் யாருக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முன்னாலே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பே பண்ணுறதுக்கு நீங்கள் கார்டு மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ, இல்லைனா வேலெட் மூலமாகவோ, இல்லைனா யூபிஐ மூலமாகவோ பே பண்ணலாம். பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இதே பிஎஸ்எஃப் வெப்சைட்டில் லாகின் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட லாகின் ஐடி வந்து இமெயில் ஐடி தான். அதை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயிலில் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் லாகின் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து எடுத்துக்கலாம். இதே லாகின் ஐடியா வச்சா நீங்கள் இதில் அட்மிட் கார்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு ரிசல்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த லாகின் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எங்கேயாவது ஒரு இடத்துல டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, மொபைல்லையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.